நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஸ்கூலுக்கு முன்னாடி மெதுவாக போ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் வரப்போகுது, ஸ்பீடை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இவ்வளோ ஸ்பீட் லிமிட்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு சிம்பிள் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஏசப்பா நம்மளுக்கு இன்றைக்கி சொல்லித்தராரு. வேதத்தில் பாருங்கள், யாக்கோபு 1:19 போட்டிருக்கு, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுத்தராரு. அதனால எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சட்டு புட்டுன்னு முடிவெடுக்காம மற்றவங்க அவங்க பக்கத்துல இருந்து என்ன சொல்ல வராங்கன்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு பொறுமையா இருங்க. கோபப்படுறதுக்கு கொஞ்சம் தாமதமா இருங்க. இப்படி நீங்க நடந்துக்கும் போது எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சுமூகமா முடிஞ்சிடும். அதனால தேவன் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுத்தரத கை கொண்டு நடங்க. ஆசீர்வாதமான சமாதானமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். If you notice on the roadside while driving, there will be lots of signboards placed on the road. In front of the school, it will say go slow. In front of the speed breaker, it will say speed bump ahead, slow down. And in particular areas, it will say the speed limit is 20, 40 or 60 according to the area. Likewise, in our life, our God is teaching us how to react in particular situations. Look what the Bible says in James chapter 1 verse 19. My dear brothers and sisters, take note of this. Everyone should be quick to listen, slow to speak, and slow to become angry. Yes, our Lord is teaching us to be quick to listen. Whenever you are in a problem or misunderstanding with a person, you should be quick to listen to their point of view. Then you have to be slow to speak. You should think before you speak, whether your words will hurt them or not. And then you should be slow to get angry, because when you're angry you will speak something unwanted and which will spoil the relationship between you and the person. So be quick to listen, slow to speak and slow to anger, and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.